ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கலாம். அதை இப்போ நான் 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 வரமிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா 1 மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. புளி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கொரன்னு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஊற வச்சுருக்க கொள்ளில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காய பொடி போட்டு அதை நான் ஒரு 6 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இப்போ வடிகட்டிடலாம். அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு வேணும்னா கூட உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை மட்டும் எடுத்து இந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கிறதுல நம்ம ஊற்றிடலாம். இப்போ நான் அந்த கொள்ளோட பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம இருத்து ரசத்தில் ஊற்றிடலாம். அந்த பருப்பெல்லாம் ரசத்தில் போடாமல் அந்த தண்ணியை மட்டும் ரசத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆன உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். அந்த நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயத்தை தாளிச்சிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை இதில் ஊற்றிடலாம். இது நம்ம இந்த ரசத்தை ரொம்ப நேரம் எப்போதுமே கொதிக்க வைக்கக்கூடாது. அது நுர கட்டி வரும்போது அதை நம்ம எடுத்துடணும். இங்கே பாருங்கள், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் நல்லா நச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரசம் கொஞ்சம் அப்படியே நுர கட்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டை அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இந்த பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தும்போது ரசத்தோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வந்துடுச்சு. இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசத்தை இறக்கிடலாம். கொள்ளு மருத்துவ குணம் உள்ளது. அதை நம்ம பல விதமாக சமைச்சு சாப்பிட்லாம். சளி, ஜுரம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த ரசத்தை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.